நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கரட்டும் ஆத்திரக்கார அந்த குருதி அடிமுடி வேரில் அடலை திரட்டும் தைரியக்கார கலியுகம் தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கரட்டும் ஆத்திரக்கார அந்த குருதி அடிமுடி வேரில் அடலை திரட்டும் தைரியக்கார கலியுகம் தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா கலியுகம் தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. ஹலோ ஸ்ரீ வஜா பேசுறா. ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு போனோம். இங்கே என்ன போயிட்டு ஸ்டார்டிங் வரமே. வரியாடா? வா மச்சான், உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். வா சரிடா. அதுக்கு நீ இவ்வளோ நான் வெயிட் பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் டைம் கொடுத்துக்கிறானே, ஒரு நிமிஷம் வரலான்னு பார்க்கலாம். அந்த 30 நிமிஷம் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ நேரம் உட்காந்து என்ன பண்ணுறது? சரி, நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதுவாக இல்லைடா. ஐடியா பொழுதுபோக்குக்கு அருமையான ஒரு கதை இருக்குது. ஓகேவா? என்ன கதை? கதை இல்லைடா டேய், இப்போதான் வந்ததுல ஒரு ஃபங்க்ஷனு, அதை பற்றி பேசலாம்னு. அந்த ஃபங்க்ஷனா? எப்படின்னா அதான் பசங்க வந்ததுலேருந்து, சாப்பிட்டதுலேருந்து, அப்புறம் வந்து ஃபோட்டோ பிடிச்சதுலேருந்து காசு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங்னா பசங்க வந்துருந்தான். எங்கேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்? ஒன்றும் இல்லைடா, இப்போது நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வந்து கதையாக பேசிட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு விஷுவல் எஃபெக்டோட சவுண்ட்லாம் போட்டு சும்மா ஆரவாரத்தோட ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்குமே காட்டலாம். சரி, அது என்ன பண்ணலாம்? அதாவது கட் பண்ணுன்னா இப்ப ஓல்ட் சாங்ஸ் போடுற, புதுசா இதை ட்ரை பண்றா. கண்கள் கலங்கிட கால சக்கரம் திரும்பிடுதே. கைகள் கோர்த்திட கல்லும் மண்டும் உயிர் பெறுதே. கண்கள் கலங்கிட கால சக்கரம் திரும்பிடுதே. கைகள் கோர்த்திட கல்லும் மண்டும் உயிர் பெறுதே. மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் மீண்டும் கிளைக்கு சென்றிடுதே. கடந்த காலத்தை திருப்பி தந்து கடவுளை நட்டு வென்றிடுதே. மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் மீண்டும் கிளைக்கு சென்றிடுதே. கடந்த காலத்தை திருப்பி தந்து கடவுளை நட்டு வென்றிடுதே. சிரித்து அழுத இடத்தில் மறு ஜென்மம் எடுக்கிறோமே.
தொலைவில் போகலாம் ஞாபக மேகம் கலையாதே முகங்கள் மாறலாம் முகவரி மாறலாம் நட்பின் கற்பு என்றும் மாறாதே படித்த நாட்கள் இங்கு பாத்திரமாக பிடித்த நாடகம் நடக்கிறது வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பித்தான் வாழ வரங்கள் நமக்கு மட்டும் கிடைக்கிறது அடத்தொப்புள் கொடியின் உறவெல்லாம் வெறும் 10 மாசம் நாம் தீயில் சேர்த்து வேகும் வரை இந்த கல்லூரி நம்முடன் பேசும் ஒன்றாய் சிரித்து அழுத இடத்தில் மறு ஜென்மம் எடுக்கிறோமே வார்த்தை சங்கிலி அருந்து போகலாம் விழியின் மொழிகள் மட்டும் மாறாதே காற்றில் பேசி நாம் விதைத்த வார்த்தைகள் விருட்சமாகி நிற்கும் அழியாதே வானம் தாண்டி எங்கும் பறந்திடும் போதும் வேர்கள் நமக்கு என்றும் இது வல்லவா கடலை பிரிந்த நீர் கார்முகிலாகும் மீண்டும் மழையாய் தொடும் அல்லவா நாம் கனவுகள் வளர்த்து திரிந்தோமே பல இரவும் பகலும் இங்கே இரு கைகள் குவித்து கும்பிடுவோம் அடகிதை விட கோவில் எங்கே ஒன்றாய் சிரித்து அழுத இடத்தில் மறு ஜென்மம் எடுக்கிறோமே கண்கள் கலங்கிட கால சக்கரம் திரும்பிடுதே கைகள் கோர்த்திட கல்லும் மண்டும் உயிர் பெறுதே கண்கள் கலங்கிட கால சக்கரம் திரும்பிடுதே கைகள் கோர்த்திட கல்லும் மண்டும் உயிர் பெறுதே மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் மீண்டும் கிளைக்கு சென்றிடுதே கடந்த காலத்தை திருப்பித் தந்து கடவுளை நட்பு வென்றிடுதே மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் மீண்டும் கிளைக்கு சென்றிடுதே கடந்த காலத்தை திருப்பித் தந்து கடவுளை நட்பு வென்றிடுதே ஒன்றாய் சிரித்து அழுத இடத்தில் மறு ஜென்மம் எடுக்கிறோமே
ஒரு சோறு விட்டதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதான் இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு தோணுதுடா. இன்னொரு வாட்டி நடக்குமான்ட்டு ஏங்குறோம்ல. கண்டிப்பா அந்த விஷயம் கொஞ்சம் பாருங்களேன். முனையினில் அடித்துக் கொண்டு சிறிதும் வலித்ததில்லை. மறுநொடி சிறு பிரிவு வந்தால் அந்த வலிதான் தாங்கவில்லை. We care about each other. We share our life together. We are gonna be there forever. You always got my back. You always made me laugh. I know you would be there. Friendship, நம் நினைவுகளாய் நம் இதயங்களாய் Friendship, அது சமரங்களாய் இது விதவிதமாய் நம் கவலைகளாய் கூடல் வலித்திடும் தினம் கூடல் வலித்திடும் படைத்தே கூறுகளிப்போம். நீ அடித்தாலும் நீ பிடித்தாலும் என் நண்பன் நான் அழுதாலும் நான் சிரித்தாலும் என் துணை நீதானடா. பிரகாஷ் நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். வாடாய மச்சான் இங்கே வாடாய மச்சானே வந்து நம்ம நட்பா சேர்த்து கோடாய மச்சானே. ஃப்ரெண்டு உன் கூட சுத்தும் போது இல்ல ஃபீலிங்கு வந்து நீ நட்பா காட்டி பாரு புது மீனிங்கு. ஒன்னா பைக்கேறி ஊரை சுத்தி பார்த்தோம், காசு ஷேர் பண்ணி டூருக்கு தான் போனோம். அந்த காலம் எல்லாம் எங்க போச்சு மச்சி, நினைச்சு பார்க்கும்போது கண்ணு தண்ணியாச்சு. கடலுல நான் ஷிப்ப விட்டேன்டா, என் ஃப்ரெண்ட்ஷிப்ப தானா தப்ப விட்டேன்டா. கடலுல நான் ஷிப்ப விட்டேன்டா, என் ஃப்ரெண்ட்ஷிப்ப தானா தப்ப விட்டேன்டா. வாடாய மச்சான் இங்கே வாடாய மச்சானே வந்து நம்ம நட்ப சேர்த்து கோடாய மச்சானே. ஃப்ரெண்டு உன் கூட சுத்தும் போது இல்ல ஃபீலிங்கு வந்து நீ நட்ப காட்டி பாரு புது மீனிங்கு.
வருமா பணத்துல புரண்டாலும் நிம்மதிய தருமா 1000 சொன்னாலும் நீ தாண்டா என் மச்சி 2005 தொடங்கி 2015 ஒன்னா இருந்தோம் ஒன்னா நடந்தோம் உலகம் தெரிஞ்சாலும் நட்புல தான் மிதந்தோம் ஒரு தட்டு சோறு 10 பேரு என்ன நடந்தாலும் ஷேரிங் தான் பாரு கஷ்டம் தாண்டி வந்த கூட நீயும் இருந்த நல்ல ஃப்ரெண்டா நீ தோல் கொடுத்த காக்கா கூட்டமாக ஒன்னா தான் இருந்தோம் வேட்டு சத்தம் கேட்டு பறந்து போட்டோம். ரொம்ப நேரமா அந்த சோறு விட்டாது இன்ட்ரோ பண்ணது இதுலயே பேசுறேன் குரூப் போட்டா ஆமா குரூப் போட்டா எவ்வளோ அதாவது ஒரு படி நின்றுதுடா அப்படி ஃப்ரேமில் பார்த்தா அப்படி படே இருக்குது. அதுல நம்ம புஸ்தக்கு மைனர் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டாரு போல லிங்கெல்லாம் கட்டின்னு வந்தாரு போல ஆஃபீஸ்ல பார்த்து ரொம்ப திட்டாங்க கலாய்க்கிறதுக்கு மதிச்சு வந்தானே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வேணா அவருக்கு பாராட்ட ஒரு விஷயம் தான். இப்போ எப்படி பசங்களுக்கு அந்த குரூப் போட்டோ காட்டிடலாமா பார்க்குறீங்களா? பாக்குறீங்களா? பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித் திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித் திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போல மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே குரங்குகள் போல மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே குயில்களை போல இரவும் பகலும் கூவித்திருந்தோமே குயில்களை போல இரவும் பகலும் கூவித்திருந்தோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே நாமே வாழ்ந்து வந்தோமே பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித் திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே. அதே மாதிரி மணி செமையா பேசணும்டா அந்த ஃபீட்பேக்ல பசங்க பேச தெரியுமான்ட்டு எனக்கு அப்பதானே தெரியுமே நல்லா பேச 10th +2 வாய் இல்லாத பூச்சி மாதிரி இருந்தான். ஆனால் இப்போ நல்லா பேசுகிறா காலேஜ் போட்டு அந்த அளவுக்கு பேசுகிறான். அதே மாதிரி இந்த சித்ராஜ் அப்புறம் அஜித் வேற லெவல் பாமா பேசுறது சரியாக பேசுகிறாங்க. ஓகே. அப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதவங்க ஸோ நான் சொல்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், சில பேர் காசு கொடுத்துருவோம் வர முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு லைஃப்பில் இந்த மாதிரி நடக்குமா இன்னொரு தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ ஃபீல் பண்ணாமல் நினைக்கிறோம். கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா கிடைக்காது. இன்னும் அடுத்த ஜென்மம் தான். அடுத்த ஜென்மம் தெரியல. வா வா போகலாம். ஓகேடா. இப்போ அந்த ஃபீட்பேக் எப்படி பசங்க பார்த்தலாமா இல்லை எப்படி? பார்த்துலாமே. பாருங்க பார்த்தலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. நம்ம பசங்களை மறுபடியும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது அதை விட பல மடங்கு சந்தோஷமாக இருக்குது. இது போல் எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்றா இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை, எல்லாருடைய ஆசையும். அப்புறம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லாருமே ஒன்று சேரணும். இதுபோல் சின்ன சந்தோஷம் நம்ம லைஃப் லாங்கில் மறக்க முடியாத ஒன்று. இந்த சந்தோஷத்துக்காக எல்லாருமே எங்கின்னு இருக்கோம், நீங்களே எங்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஜித் குமார் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தானுங்க, பண்ணலாம்டா, கண்டக்ட் பண்ணலாம்டா, எல்லா பஸ்ஸில் வந்து ஒன்றா வந்து பண்ணலாம்டா சொல்லியிருந்தானுங்க. ஆனால் முடியாது மச்சான் நான் சொல்லியிருந்தேன். இல்லைடா பண்ணலாம், ஒவ்வொரு ஊராக போயிட்டு டைரி போட்டு நோட்டு போட்டு
எல்லாம் பண்ணோம்னா பக்கா முடியும்டான்ட்டு சொல்லியிருந்தாங்க. விஜயதலி, விஜய், லத்தீப், சின்ராஸ் இவங்களாம் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம பசங்க பண்ணுவானுங்கன்றதை வந்து எனக்கு கொஞ்சம் இல்லை முடியாது. சும்மா ஒரு ஃபோன் பண்ணாவோ, ஒரு ஃப்ரெண்டு டெத்துக்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு லேடிஸ் வந்து பாய்ஸ் அல்லது எல்லாமே மெஜாரிட்டியாக வந்திருந்தாங்க. எல்லாமே வந்தவங்க ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுடைய எப்படி சொல்கிறது, 11 to 13 பேட்ச் சூப்பர்ன்ற வந்து நிரூபிச்சிட்டிங்க. அடுத்தடுத்து வர வாழடியே வந்து இங்கே ஒரு தூணாக இருக்கும். இனிமேல் இங்கே ஒரு கெத்தாக நம்ம பண்ணியிருக்கோம். அதை பின்னால் வந்து அதை சிறப்பிக்கணும். அப்படியே இருக்குது சிறப்பிச்சு வந்தாங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். ஆக்சுவலி தமிழே சரியாக பேச வராது, இருந்தாலும் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு ஃபங்க்ஷன்லாம் வைக்கலாம்னு நினச்சதை வந்து நடக்குமானது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் படிப்படியாக தினமும் வந்து ஒரு முயற்சி எடுத்தால் தான் அதோட பலனை அனுபவிக்க முடியும் மாதிரி ஒரு நாள் நகர்த்தி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு தலைமுறை கிடைக்கும். சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்பிக்கையே இல்லை பசங்க வருவாங்களான்ட்டு. 25ஆம் டேட்டு வைக்கும்போது 24ஆம் வரைக்கும் எங்களுடைய நம்பிக்கை கிடையாது. 15 பேர் வருவாங்களா, 20 பேர் வருவாங்களானே ஒரே குழப்பத்தில் இருந்தோம். என்னடா ஃபங்க்ஷன் வேறு வைக்கணுமே, சப்போஸ் சாப்பிட்றதா சொல்லிட்டோம், ஆளுங்க வருவாங்களா இல்லையா, ஒரே பதட்டமாக வந்து நேற்று வரைக்கும் 26ஆம் நைட்டு வரைக்கும் தூக்கமே கிடையாது. ஆனால் 25ஆம் நாங்கள் நினச்சே பார்க்கல. கிட்டத்தட்ட நீ நம்ப மாட்டீங்க, 55 பேர் இப்படி வந்தாங்க தெரியல, அந்த மாதிரி வந்திருக்காங்க. இப்போ எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்துருக்கோம். ரொம்ப 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 ஹாப்பியாச்சு. இந்த ஹாப்பியானது நான் என்ன சொல்கிறது, அதே ஒரு கண்டக்ட் வந்து திரும்பி உணராட்டி பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக வரோம், திரும்ப அடுத்த வருஷம் வச்சாலும் பரவாயில்ல, 2 வருஷம் கழிச்சு வச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் எல்லாம் வரோம். அந்தளவுக்கு சிறப்பாக போச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை, சூப்பராக போச்சு. என்ன சொல்லணும்னா மச்சான், நம்மளோட பேட்ச் என்ன பேட்ச் தெரியுமா? 2010 to 2018. இது எதுக்கு வச்சோன்னு தெரியுமா? எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒன்று சேர்த்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறது. இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த நண்பர்களையும் ஒன்றா பார்க்குறது. இன்றைக்கி இப்போது எப்படி மச்சான் ஃபங்க்ஷன் போச்சு சொல்லு. நான் எதிர்பார்த்தோட ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இன்னும் லைஃப் ஃபுல்லாகவும் அந்த சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏதாவது இன்னும் வேறு ஏதாவது முக்கிய ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண தான் ஆசைப்படுறோம். பசங்க எல்லாம் அப்படியே இருக்காங்களா? அப்படி வந்துட்டாங்களா? எல்லாம் பார்த்தவரை எல்லோரும் நல்லா வந்துட்டாங்களா? அப்புறம் சரி, பசங்களை பற்றி சொல்கிற பொண்ணு பற்றி என்ன சொல்லு? பொண்ணு வந்து பொண்ணுங்களை பற்றி பேசணும்னா ரொம்ப டீசெண்டாக வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக பொண்ணுங்களை பற்றி நம்ம பாராட்டணும். அதுங்களும் வந்து கூப்பிட்ட உடனே வந்தாங்க. மேரேஜ் ஆனவங்களும் வந்துச்சிங்க. இது 2-3 பேர் தான் மேரேஜ் வந்து சாப்பிடாமல் போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல. ஓகே, அப்புறம் மற்ற பசங்களும் நம்ம பாராட்டணும். எல்லாமே அதாவது ஆல் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த எஃபெக்ட் போட்டு செஞ்சாங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். எல்லாருக்கும் மட்டும் முடியாது, வந்து முடியும்னு நினச்சதால வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட நாங்கள் பிளான் போட்டது ஒரு 20 பேரோ 25 பேர் தான் வருவான்னு பிளான் போட்டோம். பட் ஆனால் சாதிச்சு காட்டிட்டோம். எப்படி லாஸ்ட் நாள் கூட அதாவது தெரியாத சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். நாங்கள் ஃபேக்ட் சொல்லணும்னா எங்கள் வீட்லையும் சரி, லத்தீப் வீட்லையும் சரி, ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்குள்ள நாங்கள் போனாலே ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இது மாதிரி என்னன்னா, டேய் என்னடா இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறீங்களாடா, எப்படா பண்ணுவீங்களாடா, இதெல்லாம் முடியாதுன்னு தான் அப்பத்துலேருந்தே தலையப்பாளத்து ஸ்கூலில் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்படா பண்ணுவீங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்லையும் சரி அவங்க வீட்லையும் சரி ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட போனாலே கலாச்சி தருவாங்க. பட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பெருமையாக உள்ளே போவோம், பெருமையாக போய் உட்காரோம், ஃபோட்டோவே காட்டுவோம். கேங்கை பாருங்கள். அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு லெவல் பண்ணிட்டோம், வேறு லெவல். இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் ஓவரால் பசங்க எல்லாருமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் விஜய். நம்ம நவம்பர் 25 வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். நிறைய பேர் வந்தீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய எஃபர்ட் போட்டோம். நான், சின்ராஜ், லத்தீஃபு, நம்ம தக்காளி எல்லோரும் நிறைய எஃபர்ட் போட்டு தான் இந்த ஃபங்க்ஷனையும் வந்து கண்டக்ட் பண்ணோம். எதிர்பார்த்ததை விட உண்மையிலேயே நான் வந்து அவ்வளோ எதிர்பார்க்கல. ஒரு 30 பேர் வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
வராதவங்க வருத்தப்படாதீங்க. அடுத்ததுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, கல்யாணம் இருக்குது. அவங்க தங்கச்சிங்க அக்காங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, அது கூப்பிடுவாங்க, அது நம்ம எல்லாமே போனோம். சில கல்யாணத்துக்கெல்லாம் போவேன். என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வருவாங்க. வந்தாங்கன்னா ஒரு கூட்டமாக வந்து செம்ம கிராண்டாக இருக்கும். உண்மையிலே பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டேன்றாங்களே, வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வச்சுருக்கேன். எல்லோரும் ஒன்றா சேரணும் அப்படின்றதுக்காக வச்சது தான் இந்த ப்ரோக்ராம். எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்தது ப்ரோக்ராம் வரும்போது எல்லாமே வந்து எல்லாம் வரணும், இதே மாதிரி எல்லாமே ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, செம்மையாக பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு பேர் வரணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்தது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வாங்க, எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து இது கிடையாது. ஒன்று கேட்குறோம் அப்படின்னாக்கா வந்து வரோம் வரல அப்படின்னு சொல்லலை அதெல்லாம் கிடையாது. வரோமா அதுதான் விஷயமே. வாங்க, எல்லாமே வந்து ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. முழு ஸ்ட்ரென்த்தும் வருவாங்க நான் பிளான் போட்டேன். நம்ம ஆஃபீஸில் தான் சொன்னேன். ஆஃபீஸில் வந்து நம்பவே இல்லை, அவங்க அவ்வளோ பேர்லாம் வரமாட்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நான் அவங்களுக்கு விட்டே கட்டினேன், முழு ஸ்ட்ரென்த்து வருவாங்கன்ட்டு. ஸோ முழு ஸ்ட்ரென்த்து வரல. ஸோ மனசு வருத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. சரி, இன்னொரு வாட்டி இந்த ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ கண்டக்ட் பண்ணோம்னா இன்னொரு வாட்டி இந்த ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ண முடியுமான்னு தெரில. அப்படி கண்டக்ட் பண்ண முடிஞ்சால் எல்லோரும் இன்வைட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல், அதாவது அடுப்பில் மீன் வேவுது, இல்லை பழைய சட்டியில் வந்து சோறு வேவுது, இல்லை வந்து வீட்டுக்கு ஸ்டவ் வாங்கணும், வீட்டுக்கு சிலிண்டர் வாங்கணும், இல்லைனா வந்து என் பையன் வந்து ஸ்கூலில் திள்ள வாங்கணும், இந்த மாதிரிலாம் சில்லிடிஸ்லாம் சொல்லக்கூடாது. அழகாக வேலைச்சு வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிக்க தான் போகிறோம். ஆனால் இந்த ஒரு நாள் கிடைக்காத வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோங்க. அந்த மிஸ் பண்ண வாய்ப்பு திரும்ப அமையமான்னு தெரியல. இப்போ கூட இந்த டைலாக்ஸ்லாம் எதுக்கு நாங்கள் பேசுகிறோன்னா, இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுனா வர முடியாதவங்களுக்கும் இந்த வீடியோ போகணும். ஓகேவா? அதனால தான் இவ்வளோ கருத்து நாங்கள் பேசுகிறோம். எல்லாமே கொஞ்சம் சிந்திங்க. நெக்ஸ்ட் டைம் டெஃபினெட்லி ஷூராக வாங்க, எல்லாருமே செய்வோம். ஸோ தொடரும் நட்பு வால்யூம் 2 வந்து கம்மிங் சூன்.